ஆர்சிபி வர்சஸ் டெல்லி மேட்ச். கேசில் வுட், புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேரும் தான் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட்ட வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து, மொத்தமா ஸ்விங் ஆஸ் வெல் அஸ் டெஸ்ட் லென்த் போட்டு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. இதுல திருஷ்டி மாரி இருந்த ஒரே ஆள் யாரு அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்ற அந்த பெர்சன் தான். ரொமாரியோ ஷெப்பர்ட். எனக்கு ரஜித் படிதார் கிட்ட ஒண்ணு புரியவே இல்ல. என்ன புரியல அப்படின்னா, உங்களுக்கு வந்து இருக்கிறது 5 பவுலர் தான். அவரு பவுலர் கிடையாது. அவர் ஆல்ரவுண்டரே கிடையாது. ஓகேங்களா? அவரு வந்து ஒரு எப்படி சொல்றது பார்ட் டைம் பவுலர் அவரு. அவர கொண்டு வந்து ஒரு சீரியஸான மேட்ச். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஓவர் 3 ஓவர் இவங்க போட்டுட்டாங்க. பயங்கரமான இம்பாக்ட் குடுத்துட்டாங்க டெல்லி மேல. எக்ஸ்ட்ரா 2 ஓவர போட வச்சிருந்தா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல் அவுட் ஆயிருக்கான பாசிபிலிட்டி கூட போயிருக்கும். அட்லீஸ்ட் டேவிட் மில்லராச்சும் தூக்கியிருக்கலாம். அப்புறம் அபிஷேக் போர்லாச்சும் தூக்கியிருக்கலாம். ஸோ அவங்க 2 பேரும் போட வைக்காம, ரொமாரியோ ஷெப்பர்ட கூட்டு வந்து போட வச்சு, மொத்தமா செஞ்சுட்டாங்க. மொத்தமா எவ்வளவு ரன்ஸ் குடுத்திருக்காரு தெரியுமா அவரு? 21 ரன் குடுத்திருக்காரு. அ ரஷிக் தாஸ் சலாம் கூட 21 ரன் தான் குடுத்திருக்காரு. பட் அவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்டின்னா, ஹி இஸ் எ பவுலர். நல்லா போட்டுருவாரு. ஓகே. அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நல்லா போட்டிருக்காரு. நம்மளும் பார்த்திருக்கோம். பட் ரொமாரியோ ஷெப்பர்ட் எக்கானமியே வந்து 12. ஸோ அப்போ அந்த மாரி ஒரு பவுலர கொண்டு வந்து, ஒரு ஆல்ரவுண்டர கொண்டு வந்து நீங்க போட வச்சது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் ஆர்சிபி அப்டின்னா இதுதான். போன வாட்டியும் வந்து அவங்க ஃபைனல்ஸ் வந்து எப்படியோ ரொமாரியோ ஷெப்பர்ட் நான் எப்பவுமே வேணாம்னு சொல்ற அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் எடுத்துட்டாரு. அதனால தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி. இல்ல அப்டின்னா கன்ஃபார்ம் வந்து பஞ்சாப் தான் ஜெயிச்சிருக்கும் அந்த மேட்சே ஃபைனல்ஸே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இத தவிர்த்துட்டா ஆர்சிபி கேன் கோ பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நம்பிக்கையா போலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ரொமாரியோ ஷெப்பர்ட் பதிலா ஒரு பவுலர் கொண்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய மேட்சா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்ன அப்படின்னா, பஞ்சாப் இதுவரைக்கும் அவங்க தோல்வியே சந்திக்காததால, ராஜஸ்தான் கூட வெற்றி பெறுவார்களா? இல்ல தோல்வி பெறுவார்களா? அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஃபுல்லாவே வந்து பஞ்சாப் மேல தான் அதிகமா இருக்கு. ராஜஸ்தான் மேல கம்மியாவே இருக்கு. ஏன் அப்படி அப்படின்னா, அவங்க எப்பவுமே பிலீவ் பண்றது அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேயர்ஸ். யாரு அப்படின்னா வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி. ஸோ இவங்க 2 பேரையும் நீங்க கடைசி வரைக்கும் பிலீவ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து, ஆ இப்படிதான் வந்து இந்த ப்ராபபிலிட்டி வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி இவங்க 2 பேரும் அடிக்கல அப்படின்னா, எப்படியாச்சு த்ருவ் ஜுரேலா இருக்கட்டும் சரி, 2 பேரையும் விட்டுர்றேன் நான். ரியான் பராக் அண்ட் ஹிட்மயர் அவங்க 2 பேரும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா, அவங்க 2 பேரும் வந்து அ எனக்கு தெரிஞ்சு அ ஒரு நல்ல டச்சுக்கு வந்து பல மாசங்கள் ஆகுது. ஓகேவா? ஸோ ரியான் பராக் அண்ட் ஹிட்மயர் இவங்க 2 பேரையும் நான் ஒதுக்கி வச்சுர்றேன். அவங்க டீம்ல இருந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு அ த்ருவ் ஜுரேலா இருக்கட்டும் சரி, நெக்ஸ்ட் வர ஜடேஜாவா இருக்கட்டும் சரி, யுவனோன் ஃபெராரா அப்புறம் வந்து ஜடேஜா, அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் இந்த டீம வந்து 160 கொண்டு வந்துடுறாங்க. எப்போன்னா, டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணலனா, அவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா. ஸோ இந்த மாரி ஒரு நிலைமை வந்து ஆர்ஆர் கிட்ட எப்பவுமே இருக்கு. ஸோ அத வந்து என்னதான் உங்க கிட்ட வந்து ஆர்ச்சர் இருந்தாலும், பர்கர் இருந்தாலும், ஜடேஜா இருந்தாலும், அதுக்கப்புறம் ரியான் பராக் ஒரு ஓவர் போட்டாலும், டோனோவன் ஃபெரேரா வந்து ஒரு ஓவர் போட்டாலும், அ எனக்கு தெரிஞ்சு பிரிஜேஷ் சர்மா இருந்தாலும், இன்னொரு விஷயம் என்னன்னா, சந்தீப் சர்மாவ இவனுக்கு பதிலா கொண்டு வரலாம். யாருக்கு பதிலா அப்டின்னா, துஷாரா தேஷ்பாண்டேக்கு பதில் சந்தீப் சர்மாவ நீங்க கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு துஷாரா தேஷ்பாண்டே நல்லா போடுறதில்ல. பிரிஜேஷ் சர்மா உங்களுக்கு நல்லா போடுறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு துஷாரா தேஷ்பாண்டே பதில் சந்தீப் சர்மாவ கொண்டு வரது நல்லது. ஓகே. உங்களுக்கு என்னதான் வந்து ரவி கிருஷ்ணா இருக்கட்டும் சரி, இவங்கலாம் நல்லா போட்டாலும், உங்க டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்டின்னா, உங்க கீழ இருக்கிற கீழ இருக்கிற மிடில் ஆர்டரா இருக்கட்டும் சரி, ஆ எப்படி சொல்றதுன்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு டார்கெட்ட கொண்டு வரதுக்கு. ஸோ அதனால ஆர்ஆர் கிட்ட இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த சைடு வந்தோம். பஞ்சாப் கிங்ஸ் வந்தோம் அப்டின்னா, பஞ்சாப் கிங்ஸ்ல ஃபுல்லாவே அன்கேப்டு இந்தியன் பேட்ஸ்மேன். பிரியான்ஷ் ஆர்யா, சிம்ரன் சிங், நெக்ஸ்ட் வந்து நேஹல் வதேரா, சஷாந்த் சிங். ஸோ இந்த 4 பேருமே வந்து அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ்.
இப்போ கேப்டு இந்தியன் பிளேயர் அங்க யாரு அப்படின்னா வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும்தான். நெக்ஸ்ட் போலிங் வந்தீங்க அப்படின்னா அதுலயும் அன்கேப்டு பிளேயர் இருக்காங்க. விஜயகுமார் வைஷாக் இருக்காரு. நெக்ஸ்ட் இவர் ஒருத்தர் தான் அன்கேப்டு பிளேயர். அதுக்கப்புறம் கேப்டு பிளேயர் பவுலர் யாரு அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் as well as யுஸ்வேந்திர சஹல். ஸோ பவுலிங்லயும் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயர் வச்சிருக்காங்க. பேட்டிங்ல வந்து 4 அன்கேப்டு பிளேயர் வச்சிருக்காங்க. இதுல வந்து ஃபாரினர்ஸ் வந்தோம் அப்படின்னா யாருன்னா கூப்பர் கான்லி வச்சிருக்காங்க. அப்புறம் ஜேவியர் பேர்லெட் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் தான் சின்ன பசங்க. அப்புறம் மார்க் ஆன்சனும் சின்ன பையன் தான். இதுல எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், நெக்ஸ்ட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், அதுக்கப்புறமா வந்து ஹர்ஷ்தீப் சிங், சாஹல் அப்படிதான் வரும் போலிங்ல. ஓகேங்களா? போலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும் சரி. அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு எப்படி வந்து இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து வச்சிருக்க முடியுது ஒரு டீமால, அந்த கேப்டனால, அந்த கோச்சால எப்படி வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மாதிரி ஆப்போசிட் டீமையே வந்து பயம்புறுத்துது நிஜமாவே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் இந்த வாட்டியும் வந்து ஃபைனல்ஸ் வரதுக்கு பயங்கரமான சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி வந்து வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் நிறைய இருக்கு. போன வாட்டியும் வந்து அவங்க ஃபைனல்ஸ் வந்து எப்படியோ ரொமாரி ஷெப்பர்ட், நான் எப்பவுமே வேணான்னு சொல்ற அந்த ரொமாரி ஷெப்பர்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் எடுத்துட்டாரு. அதனாலதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி. இல்ல அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பஞ்சாப் தான் ஜெயிச்சிருக்கும் அந்த மேட்சே, ஃபைனல்ஸே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராபபிலிட்டியில இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல இன்னைக்கு ப்ராபபிலிட்டியில ஐ எம் ஷுவர்லி சப்போர்ட்டிங் பஞ்சாப் கிங்ஸ். நோ அதர் சாய்ஸ். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க டாப் 2 பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அவங்களால ஸ்கோர் பண்ண வேண்டிய ஸ்கோர் என்னவா இருக்கும் அப்படின்னா 160, 170 தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கீழே இருக்கவங்க தட்டி அவங்களால அவர் தான் கொண்டு வர முடியுது. பிகாஸ் ரியான் பராக் அண்ட் ஹிட்மயர் இஸ் நாட் பர்ஃபார்மிங். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் என்னுடைய எட்ஜ் இருக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டு வின் தி மேட்ச். See you in the next video. Take care. Bye.